நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஸ்வா டிவி மூலமாக மீண்டுமாக இன்று ஒரு மாலை வேளையில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நாட்களில் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? கர்த்தர் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது தான் அவருடைய சித்தமோ அவருடைய விருப்பமாக இருக்கிறது. நம்ம எல்லோருமே எல்லா சூழ்நிலையிலும் எப்படி இருக்கணும்னா சந்தோஷமாக இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நமக்கு அனுகூலமான, நமக்கு வேண்டிய, நமக்கு நல்ல காரியங்களை செய்கிறவர்கள் நடுவில் யாராவது போய் பேச மாட்டார்களா? அவர்கள் நடுவில் இருந்து நமக்காக பரிந்து பேசி நமக்காக பட்சமாய் பேசுகிற யாராவது ஒருவர் உண்டா என்று சொல்லி நாம் ஏங்கி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் அநேகர் அப்படி அல்ல. யாரோ ஒரு சிலர் நம்மை குறித்து தவறு இல்லாமல் இவர்கள் நல்லவர்கள், இவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம் என்று சொல்லி நமக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்களுக்கு சொல்கிறவர்களும் உண்டு. ஆனால் நிறைய பேர் அவர்களுக்கு உதவி செய்யாதீர்கள், அவர்கள் நல்லவர்கள் அல்ல, அவர்களை நம்பாதீர்கள் என்று சொல்லி கிடைக்கிற அனுகூலத்தையும் கூட தடுக்கிறவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போமா? சங்கீதம் 118:7. எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களில் சரிக்கட்டுதலை காண்பேன். ஆமென். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காண்பேன். சங்கீதக்காரன் அழகாய் சொல்கிறார், எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள். எனக்கு யாராவது நன்மை செய்யணும்னு நினச்சிருக்கிறாங்களா? எனக்கு யாராவது உதவி செய்யணும்னு நினச்சிருக்கிறாங்களா? யாராவது எனக்கு ஒரு ஒத்தாசை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்திருக்கிறார்களா? அவர்கள் மத்தியில் நமக்கு உதவி செய்ய நடுவில் போய் பேச ஒருவர் வேண்டும். இவர்களுக்கு செய்யலாம். ஒரு பேங்க்கில் ஒரு கடன் வாங்கணும்னா யாராவது ஒருவர் என்ன செய்யணும்? ஒரு நம்பிக்கையின் கையெழுத்து போட வேண்டும். இவர்கள் நல்லவர்கள், இவர்கள் திரும்ப கட்டி விடுவார்கள், இவர்களுக்கிட்ட எந்த ஏமாற்றுத்தனமும் இருக்காது என்று சொல்லி நம்பிக்கைக்காக யாராவது ஒருவர் பரிந்துரை கையெழுத்து போட வேண்டும். ஆனால் உலகத்தையும் உலகத்தில் உள்ள யாவற்றையும் படைத்த தேவன் நமக்காக அனுகூலமானவர்கள் நடுவில் போய் பேசுவாரானால் எவ்வளோ பெரிய சந்தோஷம். நம்மை போல கொடுத்து வைத்தவர்கள் யாருமே இல்லை. அதனால தான் இந்த சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. எவ்வளவு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட நம்ம சந்தோஷமாய் தேவனை நோக்கி பார்ப்போம். எவ்வளோ சந்தோஷம். உங்களுக்கு யார் நன்மை செய்யணுமோ அவங்க நடுவில், உங்களுக்கு யார் அனுகூலமானவங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களோ அவங்க நடுவில் போய் இன்றைக்கி யாராவது பேச விடலாமா? ஐயோ வேணாம்ப்பா, அவங்கள பேச விட்டால் ஏருக்கு மாறிடும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இங்கே சொல்கிறா, நமக்கு அனுகூலமானவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். யார் பட்சத்தில்? நம்ம பட்சத்தில். நமக்காக பேசுவாங்கங்க. ஒருத்தரை நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க உங்களுக்காக விளக்கு பேச, எனக்கு இவர்கள் நன்றாய் பேசுவார்கள், இவர்கள் எனக்காக என்ன செய்வாங்க? உதவி செய்வார்கள், சப்போர்ட் பண்ணுவார்கள் என்று சொல்லி நீங்கள் நம்பி போவீங்க. ஆனால் அங்கே போனோடனே எல்லாமே மாறி அவர்கள் பட்சத்தில் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணியே பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மனசு எவ்வளோ வேதனைப்படும். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. சொன்ன சொல் தவறாதவர். நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ, நான் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை, நான் மனமாற மனுஷனும் இல்லை, பொய் சொல்ல மனுபுத்திரனும் அல்ல என்று சொன்னார் ஆண்டவர். அந்த ஆண்டவர் சொல்கிறா, உனக்கு யார் அனுகூலமாக இருக்கிறாங்களோ அவங்க நடுவில் நான் உன் பட்சத்தில் இருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, உனக்கு சத்ருவாக இருக்கிறாங்கல்ல அவருடைய சரி கட்டுதலை நீ காண்பாய். அதை அழகாக அவன் விசுவாசத்தோடு சொல்கிறான். ஏன்னா ஆண்டவர் மேலே வைத்த நம்பிக்கை அவ்வளவு அழுத்தமாக இந்த சங்கீதக்காரனுக்கு இருந்திருக்கிறது. நான் காண்பேன் என் சத்துருக்களின் சரி கட்டுதலை நான் காண்பேன் என்று சொல்லி தெளிவாய் அந்த சங்கீதக்காரன் சொல்கிறான். எடுத்து வாசிப்போம். அப்படி வேதத்தில் யாருக்காவது கர்த்தர் அனுகூலம் பண்ண நடுவில் வந்தாரா, பட்சத்தில் இருந்தாரா என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது எனக்கு ஆண்டவர் உணர்த்தின ஒரு மனிதன் உண்டு. எடுத்து வாசிப்போம். எஸ்தர் 2வது அதிகாரம் 21, 22, 23 வாசிப்போம். அந்நாட்களில் மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற போது வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும்
வர்மம் வைத்து ராஜாவைய அகாஸ்வேருவின் மேல் கைப்போட வகை தேடினார்கள். இந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு அறிவித்தாள். எஸ்தர் மொர்தெகாயின் பேரால் அதை ராஜாவுக்கு சொன்னாள். அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற போது அது மெய்யென்று காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் இருவரும் மரத்திலே தூக்கி போடப்பட்டார்கள். இது ராஜ சமூகத்திலே நாளாகம புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இங்கே 2 பேர் சேர்ந்து ராஜாவுக்கு விரோதமாய் வன்மம், அதாவது என்ன சொன்ன, பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட 2 பேர் நிற்கிறாங்க. மொர்தெகாய் அந்த வாசலில் உட்கார்ந்துருக்கிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். வாசலில் யார் உட்கார்ந்துருப்பாங்க? நம்ம வீட்டுக்கு வேண்டியவங்கன்னா நம்ம எங்கே கூப்பிடுவோம்? கொஞ்சம் வேண்டியவங்கன்னா அந்த வரவேற்பறை வரைக்கும் கூப்பிடுவோம். ரொம்ப நல்லா அப்படி தெரியும் இவங்களை பற்றி எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குன்னா எங்கே கூப்பிடுவோன்னா நடு அறைக்கு வரைக்கும், ஹால் வரைக்கும் கூப்பிடுவோம். அடுத்து எனக்கு ரொம்ப நம்பிக்கையானவங்கன்னு சொன்னால் நம்ம கிச்சன் வரைக்கும், டைனிங் ஹால் வரைக்கும் கூப்பிடுவோம். அடுத்து எனக்கு முழுவதுமே அவங்கள நல்லா தெரியும்னா பெட்ரூம் வரைக்கும் கூட கூட்டிகிட்டு போய் உட்கார வைப்போம். ஆனால் இந்த மனுஷன் மொர்தெகாய் வாசலில் உட்கார வைக்கப்பட்டு இருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. அப்படின்னா இவர் யாருன்னு தெரியாதபடி ராஜா இருப்பதனால தான் அந்த மொர்தெகாய் வாசலில் உட்கார்ந்துருக்கிறார். ஒருவேளை நீங்களும் இன்றைக்கு எனக்கு அனுகூலமானவர் மத்தியில் கர்த்தர் பேசணும், ஆனால் நான் எங்கே இருக்கிறேன்னா இந்த மொர்தெகாய் போல் நான் வாசலில் தான் உட்கார்ந்துருக்கேன். எனக்கு ஒரு அனுகூலம் வருமா? என் பட்சத்தில் கர்த்தர் வருவாரா? மனுஷனே என் பக்கத்தில் வரமாட்டேங்கிறாங்கப்பா. மனுஷனே எனக்கு உதவி செய்யணும்னா ஓடி போயிடுறாங்க. என்னை துன்புறுத்துறவங்க தான் அநேகர் இருக்கிறாங்க. ஆனால் வாசலில் உட்கார்ந்துருக்கிற புறம்பே தள்ளப்பட்ட என்னை தேடி இயேசு வருவாரா? நிச்சயம் வருவார். ஆமென், ஹல்லேலூயா. தள்ளப்பட்ட உங்களையும் என்னையும் தேடித்தான் இயேசு வருவாரே தன்றி எல்லாராலும் போற்றப்படுகிற, எல்லாராலும் உபசரிக்கப்படுகிற, எல்லாராலும் அன்பு செலுத்தப்படுகிற ஒரு மனுஷனை தேடி அல்ல, எல்லாராலும் தள்ளப்பட்டு, எல்லாராலும் அவமானப்படுத்தப்பட்டு, எல்லாராலும் தலைகுனிக்கப்பட்ட ஒரு மனிதனை தேடிதான் இயேசு வருவார். ஆமென், ஹல்லேலூயா. யாருக்கும் பிரயோஜனமற்றவர்கள் என்று சொல்லி வெளியே தூக்கி எறியப்பட்ட மனிதனை தேடிதான் இயேசு வருவாரே தவிர எல்லாரும் பிரயோஜனப்படுத்துகிற ஒரு பாத்திரத்தை தேடி ஆண்டவர் போக மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ எல்லாருக்கும் புரியுதா? அப்போ நீங்களும் நானும் யார்? பாக்கியவான்கள். ஆனால் இதுவரை நான் அழுதுகிட்டே இருந்தேன்ப்பா, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, யாரும் என்னை தேடலை, யாரும் என்னை புரிஞ்சு கொள்ளலை, யாரும் என்னை நான் நடத்தலை. ஆண்டவரே என்னை நடத்துவீரா? என்னை புரிந்து கொள்வீரா? என்னை யார் என்று உமக்கு தெரியுமா என்று சொல்லி கேள்வியோடு கூட இருப்பீர்கள். ஆனால் வாசலில் இருந்த மொர்தெகாயை கர்த்தர் கண்ணோக்கினார். ஏன் தெரியுமா? அவங்க 2 பேர் பேசுகிறத இந்த மொர்தெகாய் மாத்திரம் அந்த வாசலில் இல்லைன்னா அவனுக்கு இந்த உயர்வு வருவதற்கு காரணம் இருந்திருக்காது. ஆமென், ஹல்லேலூயா. முன்னறிந்த ஆண்டவர் எந்த பாதையிலே நம்மை நடத்தினாலும் நம்மை உயர்த்துவதற்கு தான் நடத்துகிறார் என்று வேறு எதற்கும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை மனுஷங்க நம்மளை தள்ளலாம், வேண்டாம் இவங்க வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒன்று கூடி நமக்கு எதிராக நிற்கலாம். ஆனால் தேவன் அப்படி அல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மனுஷங்க எத்தனை பேருங்க ஒன்று கூடுவாங்க? குறைஞ்சது ஒரு 10 பேர், 50 பேர், இல்லை ஒரு ஊர், ஒரு தெரு கூடும். ஆனால் இந்த உலகத்தையே படைத்த சேனைகளின் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். எந்த மனுஷன் இருந்தான்னா இல்லைன்னா என்ன, என் இயேசு என்னோட கூட இருக்கிறார் என்ற தைரியம் உங்களுக்கும் எனக்கும் தேவை. ஆமென், ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். என் பட்சத்தில் அவர் இருக்கிறாங்க. எனக்காக எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. என் சத்துருக்களின் சரி கட்டுதல் அதை நான் காண்பேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு சங்கீதக்காரன் சொல்கிறான். இங்கே மொர்தெகாய் வாசலில் உட்கார்ந்திருக்கிறான். ராஜாவின் அழிவை அவன் கேட்டு எஸ்தர் ராஜாத்திக்கு அறிவிக்கிறார். எஸ்தர் ராஜாத்தி மூலம் ராஜா காப்பாற்றப்படுகிறார். இது முன்பு நடந்த ஒரு சம்பவம். அதற்கு பிற்பாடு பாருங்கள், எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். எஸ்தர் 6:2-3. அப்பொழுது வாசற் காவலாளரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவைய அகாஸ்வேருவின் மேல் கைபோட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர், அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இதற்கு முன்பாக உள்ள அதிகாரத்தில் அந்த மொர்தெகாய்க்கும் யூத ஜனங்களுக்கும் என்ன காரியம் நடந்தது என்று பார்ப்பீர்களானால், ஆமான் சத்ருவாய் மொர்தெகாவை நினைக்கிறான்.
ஏன் தெரியுமா? வாசல்ல உட்கார்ந்துருக்கிற வழி போற வாரவங்க எல்லாரும் அவனை முகஸ்துதி பண்ணுகிறார்கள். இந்த மொர்தெகாய் கர்த்தரை ஆராதிக்கிறதுனால, கர்த்தரை பணிந்து கொள்வதனால எந்த மனுஷனையும் நான் பணிந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லி ஒரு வைராக்கியத்தோடு ஒரு யூதனாய் காணப்படுகிறான். இன்னைக்கு நாமும் கூட அப்படித்தான். ஆண்டவரை தவிர வேறு எதற்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், அடிபணிய மாட்டேன் என்ற உறுதி நமக்குள்ளாய் இருக்க வேண்டும். கர்த்தர் தான் என் தெய்வம், அவரை தவிர வேறு ஒன்றும் இல்லை, நான் நம்பத்தக்க ஒருவர் அவர் மாத்திரம் என்று சொல்லி ஒரு உறுதி அந்த மொர்தெகாய்க்குள் இருந்தது போல உங்களுக்குள்ளும் இருக்கும். ஆனால் ஒரு நாளும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். இதுதாங்க 2 பேருக்கும் இடையிலான பிரச்சனை. இந்த பிரச்சனைனால நான் டெய்லி வாரேன் போகிறேன், எல்லாரும் என்னை வணங்குறாங்க. இந்த மொர்தெகாய் என்னை வணங்காதபடி எவ்வளவு தைரியமாக எவ்வளவு அழுத்தமாக இருக்கிறான் என்று சொல்லி இந்த ஆமானுக்குள்ளாய் ஒரு பெரிய கோபம் உண்டு கொண்டே இருந்தது. இதனால் என்ன செய்கிறான்னா, இந்த ஆமான் அந்த மொர்தெகாய்க்கு விரோதமாய் யூத ஜனங்களையே அழிக்க திட்டமிட்டான். அதற்காக ராஜாவின் இடத்துல ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து அந்த சந்தோஷமாய் அவர்கள் குடித்து வெறித்த போது கையெழுத்தும் வாங்குவதற்கு அனுமதி பெறுகிறான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையும் இழக்காமல் இருக்கணும்னா, உங்கள் வாழ்க்கையில் எந்த பாவமும் இல்லாமல் இருப்பீர்களானால் நான் சொல்கிறேன், நிச்சயமாகவே உங்கள் தொழிலில் உறுதியாக இருக்க முடியும், உங்களுடைய பதவியில் உறுதியாக இருக்க முடியும். நீங்கள் ஒருவேளை ஏதோ ஒரு விதத்தில் குடிக்கோ மற்ற எந்த ஒரு காரியத்திற்கோ நீங்கள் அடிமைப்பட்டு போவீர்களானால் உங்கள் பதவி, உங்களுக்கான அதிகாரத்தை கூட இழந்து போக நேரிடும். அப்படிதான் இந்த ராஜா என்ன செய்கிறான், மறந்து போய் கையெழுத்திட கொடுக்கிறான். மதீனமான ஒரு காரியத்தை செய்கிறான். யூத ஜனங்களுக்கு விரோதமாய் மதீனமான ஒரு காரியத்தை செய்கிறார். ஆனால் தேவன் விடவில்லை. என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்த்தால், அதற்கு பிற்பாடுதான் இந்த ராஜாவுக்கு நித்திரை வரவிடாமல் அந்த புஸ்தகத்தை, நாளாகம புஸ்தகத்தை புரட்ட வைக்கிறார் நம்முடைய கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா இவங்கிட்ட இருந்துதான் அனுகூலம் வரணும். யாருக்கு? மொர்தெகாய்க்கு. அதனால இவர் போய் நடுவில் உட்கார்றாரு. எப்பா, இந்த புஸ்தகத்தை எடுத்து படி. இந்த யூத ஜனங்கள்ல இந்த மொர்தெகாய் என்ன செய்தான் என்று சொல்லி உனக்கு தெரியும் அப்பதான் அப்படின்னு சொல்லி அவன் நடுவில் போய் உட்கார்ந்து பட்சமாய், மொர்தெகாய்க்கு பட்சமாய் இருக்கிற கர்த்தர் அந்த புஸ்தகத்தை புரட்ட வைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் இந்த செய்தியை கேட்கும்போது எனக்காக யாராவது போய் ஞாபகப்படுத்துவார்களா? யாராவது போய் இந்த பேப்பரில் அந்த அதிகாரிகிட்ட கையெழுத்து வாங்கிடுவாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட்டுட்டு இவங்க போவாங்களா அவங்க போவாங்களா? ஒரு சில நேரம் ஒரு சிலரை போய் கெஞ்சிருப்பீங்க. அவங்க என்னாலலாம் முடியாதுப்பா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை உங்களை ஏமாற்றி இருப்பாங்க, ஏதோ ஒரு காரியத்தில் உங்களை புறக்கணிச்சிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு அனுகூலமான கர்த்தர் நீர் ஒருவர், யார்கிட்ட போய் அனுகூலத்தை செய்ய முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அனுகூலமானவர்கள் நடுவில் நீங்கள் போய் இருந்து என் பட்சத்தில் இருங்க ஏசப்பா, ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி கேட்கும் பொழுது அவர் நம் பட்சத்தில் வந்து என்ன செய்கிறாரா, சத்துருக்களின் சரிக்கட்டுதலை நம்மை காண பண்ணுகிற ஒரு நல்ல தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அதே அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜ அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்துக்கு முன்பாக ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆமானை கூப்பிட்டு மொர்தெகாய் புஸ்தகத்தில் பார்த்துட்டார்ல, என்னை காப்பாற்றினவனுக்கு என்ன வெகுமதியோ எந்த விதமான பரிசும் நான் கொடுக்கல, எந்த உயர்வையும் நான் கொடுக்கல, என்னை காப்பாற்றினவனுக்கு எந்த நன்மையும் நான் செய்யலைன்னு மொர்தெகாய் படித்து தெரிஞ்சுக்கிட்டாரு, ஒருத்தட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால் இவருடைய உள்ளத்தில் எப்படியாவது மொர்தெகாய்க்கு நன்மை செய்யணும். அது எப்படி செய்யணும்? அது ஒருத்தங்கிட்ட ஆலோசனை கேட்கணும். ஆண்டவர் பாருங்கள், நம்ம சத்ருவை கொண்டு தான் நம்மை உயர்த்துவார். ஆமென், ஹல்லேலூயா. நானும் விசுவாசத்தோடு சொல்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. எந்த இடத்துல தள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறோமோ, எந்த இடத்துல தகர்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறோமோ, எந்த இடத்துல தலை குனிவை கொண்டு வந்தே இருக்கிறார்களோ, எந்த இடத்துல பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தி கொண்டே இருக்கிறார்களோ, அந்த இடத்துல தான் தேவன் நடுவிலிருந்து நம் பட்சத்தில் வருவார். ஹல்லேலூயா. நமக்கு நன்மை செய்ய, அதே நேரத்தில் சத்ருவின் வாயிலிருந்து நம்முடைய நன்மையை பெறுவார். ஆமென், ஹல்லேலூயா.
அழகாக பாருங்க, மொர்தெக்காய்க்கு என்ன செய்யணுங்கிறத ஆமானே சொல்கிறான். எவ்வளோ சந்தோஷம் எனக்கு ரொம்ப. அதாவது எப்படின்னா சிரிப்பு வருது. சத்துருக்கள் இப்படி தானே மாட்டிக்கிறாங்க. நமக்கு விரோதமாக குழி தோண்டிட்டேன்னு அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. பெரிய குழியாக தோண்டிட்டோம், எந்திரிக்கவே முடியாதுப்பா, இந்த குழியில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பொய்யை சொல்லி இவங்களை மாட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க இனிமேல் எழுந்திருக்கவே முடியாது, அவ்வளோதான், தலையில் துண்டை போட்டு போயிடுவாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம கர்த்தர் அதுக்கு அழைக்கலை. நீ வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி அழைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தலை குனிஞ்சு நிற்கிறது நீங்கள் இல்லை, சத்துரு. ஆமென். ஒரு நாள் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஒரு விசுவாச அறிக்கை, ஒரு விசுவாசத்தோடு கூட தேவனை நோக்கி பாருங்க. சோர்ந்து போகாதீங்க. சோறு வரும், எனக்கும் வரும். தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத பொய்யான காரியங்களை கேட்கும் பொழுது எனக்கு ரொம்ப சோறு வரும். எந்த பொருளையாவது இவங்க எடுத்துக்கணும்னு சொல்லி நினச்சாங்க, இப்படிலாம் பேசுவாங்க பாருங்க, அப்போ எனக்கு ரொம்ப சோறு வரும். ஆனால் என் தேவன் சொல்வார், இல்லை மகளே, நான் உன்னை நடத்துகிற விதத்தை பாரு, நான் உன்னை உயர்த்தின விதத்தை பாரு, நான் உன்னை போஷித்த விதத்தை பார், நான் உன்னை உடுத்துவித்த விதத்தை பார், நான் உன்னை எவ்வளவு அழகாய் நடத்துகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு அந்த ஜிபேயில் காசு போடும்போது ஒருத்தர் வந்து கேட்டார், உங்களுக்கு எதுக்குமா இவ்வளோ பக்கமாக வச்சு பார்க்குறீங்க அப்படின்னாங்க. இல்லை, எனக்கு கொஞ்சம் கண் பார்வை கம்மி அப்படின்னு சொன்னேன். அடுத்து அவர் ரொம்ப பரிதாபமாக சொன்னார். நான் சொன்னேன், என் இயேசு என் வாழ்க்கையில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பார்வை கூட எனக்கு இருக்காது. நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம சந்தோஷமாக தான் இருக்கிறோம். ஆமென். ஏன் தெரியுமா? இல்லாமை என்ற சொல்லுக்கு இடம் இல்லாமல் என் இயேசு இந்த அளவுக்கு எனக்கு பார்வை கொடுத்தாரு, இந்த அளவுக்கு என்னை உயர்த்தி வைத்தாரு. அவர் எனக்கு போதுமானவர். எனக்கு அனுகூலமானவர்கள் நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை நான் காண்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போல இங்கே நடக்கிற சம்பவத்தை பாருங்கள். ஆமான் இடத்துல அந்த ராஜா கேட்கிறான், அகாஸ்வேர் ராஜா, நான் கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்னெல்லாம் செய்யணும்? இவன் நினைக்கிறான், என்னை தவிர ராஜா யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கனம் பண்ண மாட்டாங்க. குழி வெட்டணும் அப்படிதான் நினைப்பான். குழியில் மொர்தெக்காய் தான் விழப்போகிறான். நான் உயர போகிறேன், நான் உயர்வடைய போகிறேன். சத்துரு தப்பு கணக்கு போடுகிறான். எந்த குழியை உங்களுக்கு விரோதமாக எந்த மனுஷன் வெட்டினானோ அதே குழியில் அவன் விழுவானே அன்றி ஒரு நாளும் கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். வசனம் சொல்கிறது, மனுஷன் தான் வெட்டின குழியில் தானே விழுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம ரதங்களை குறித்தோ குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டலை, ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை குறித்தே என்ன செய்து கொண்டிருக்கிறோம், மேன்மை பாராட்டுகிறோம். அவர்களோ முறிந்து விழுந்தார்களோ, நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்போம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு சத்துருக்களுக்கு விரோதமாக நீங்கள் அறிக்கையிட்டுக்கிட்டே இருங்க. ஆண்டவருடைய உயர்வை காணும் வரை விடாதீங்க. அன்றைய பாதத்தை பிடிச்சுக்கோங்க. யாக்கோபை போல, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன், சத்துருக்களின் சரி கட்டுதலை நான் காண வேண்டும் ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே நடக்கிறது என்னன்னா, ராஜா கிட்ட சொல்கிறான், ஐயா இப்படிலாம் செய்யுங்க, இப்படிலாம் செய்யுங்க, இப்படிலாம் செய்யுங்க. அங்கே ராஜாவின் உத்தரவு என்ன தெரியுமா? அதை எல்லாம் கரெக்டாக நீ பார்த்துக்கோ. நான் கனமன்ற விரும்புகிற மனுஷன் மொர்தெக்காய், ஒன்று கூட தவறக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு அசிங்கம் பாருங்க. அதை நீக்கி உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்ருவுக்கு கர்த்தர் இந்த முடிவை தான் வைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், என் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பேன் என்று சொல்லி நீங்கள் அவிசுவாசத்தோடு அறிக்கையிட்டீங்க பார்த்தீங்களா, அந்த அறிக்கையை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் நம்மை வெட்கப்படுத்தாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதே எஸ்தர் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 9-10 வாசிப்போம். அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அர்போனா என்னும் பேர் ஒருவன், இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெக்காய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்கு மரம் ஆமானின் வீட்டண்டையில் நாட்டப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா, அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றான். அப்படியே ஆமான் மொர்தெக்காய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. ஆமென், ஹல்லேலூயா. மொர்தெக்காய்க்கு விரோதமாக தூக்குமரம் செஞ்சது அவன் நினச்சா, மொர்தெக்காய் தூக்கி போட்டுருவோம், யாருக்கும் தெரியாது. ராஜாவுடைய அனுமதியோடையே தூக்கி மொர்தெக்காவை தூக்கில் போட்டுடலான்னு பிளான் பண்ணான். ஆனால் ஆண்டவர் பாருங்க, இந்த தூக்கு மரம் என் பிள்ளைக்கு இல்லைப்பா, உனக்கு தான். ஹல்லேலூயா.
ராஜாவுக்கு அறிவிக்க அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் நினைவுபடுத்தினார். பார்த்தீங்களா? அதான் நான் சொல்கிறேன், அனுகூலமானவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எந்த தூக்குமரம் மொர்தெகாய்க்கு செய்யப்பட்டதோ அதே தூக்குமரம் ஆமானுக்கு வினையாய் முடிந்தது. ஆமானுடைய ஜீவனை குடித்தது. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட மனுஷன் தான் வெட்டின குழியிலே தானே விழுவான், என் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காண்பேன் என்ற வார்த்தையின்படி உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருக்களின் சரிக்கட்டுதலையும் நீங்கள் காணப்போகிறீர்கள். உங்களுக்கு அனுகூலமான உங்கள் தேவன், அவர் அனுகூலமானவர்கள் மத்தியில் உங்களுக்கு அனுகூலம் செய்ய விரும்புகள் நன்மை செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் இப்பொழுது அவர்கள் நடுவில் இருந்து உங்கள் பட்சத்தில் உங்களுக்காக உதவி செய்வார். தலைகளை தாழ்த்தி வணங்குவோமா? ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த இரவு வேளையிலும் யாரெல்லாம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஏசப்பா எனக்கு அனுகூலமானவர்கள் மத்தியில் நான் போகிறதுக்கு முன்னாடி என்ன போய் வேண்டாத வார்த்தைகளை சொல்லி என்னை மாட்டி விட்டுறாங்க ஏசப்பா, நான் என்ன செய்வேன் கண்ணீரோடு கூட இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு அந்த கண்ணீரை துடைத்து ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. அனுகூலமானவர்கள் நடுவில் என் கர்த்தர் போய் அவர்கள் எங்கள் பட்சத்தில் நிற்கிற கர்த்தர் பட்சத்தில் இருந்த ஆண்டவரை சத்துருக்களின் சரி கட்டுதலை காணப்படும் இயேசுவின் நாமத்தால எங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறவர்கள் மத்தியில் எங்கள் தலைகளை உயர்த்தி அவர்கள் வெட்டின குழியில அவர்களே விழுந்து போக தேவன் செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பெரிய காரியங்கள் செய்யும் ஆண்டவரே. இந்த விரைவு வழியில் யாரெல்லாம் இதை விசுவாசித்து ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கு கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணும், சாட்சியாக நிறுத்தும். மீட்பர் இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த செய்தியை கேட்டவங்க யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.